டேபிள்ல வச்சிருந்தது எப்படி காணாம போயிருக்கோம்? இப்படி பொறுப்பே இல்லாம பேசினா எப்படி சௌந்தர்யா? நீ ஃபைல தொலைச்சிட்டு மத்தவங்க மேல பழி போட்டுட்டு இருக்காத. பழி போடுறது சௌந்தர்யாவுக்கு பழக்கமான விஷயமாச்சே. ஆபீஸ் விஷயத்துல நான் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருப்பேன்னு உனக்கே தெரியும். நாளைக்கு நான் இங்க வரும்போது அந்த ஃபைல் இங்க இருக்கணும். இல்லனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஜஸ்ட் கெட் அவுட் ஆஃப் மை சைட். என்ன சௌந்தர்யா, சீக்கிரம் வந்துட்டியா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என் மேல அநியாயமா பழியெல்லாம் போடுறாங்கங்க. யாரு? ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும். ஓஹோ, நீ வேலைக்கு போறது அவங்களுக்கு தான் பிடிக்கலையே. அப்படி இருக்கும்போது ஏதாவது பண்ணதான் செய்வாங்க. அவங்களுக்கு என்னவா? முக்கியமான ஃபைல் ஒண்ணு காணுமாங்க. காணமா? ஆமாங்க, ஆடிட்டிங் போற ஃபைல தமேந்தி மேனேஜர் கிட்ட கொடுத்திருக்கா. அவர் வந்து என்கிட்ட கொடுத்து சில பக்கங்களை கரெக்ட் பண்ண சொன்னாரு. நானும் அதை கரெக்ட் பண்ணி என் டேபிள் மேலதான் வச்சிருந்தேன். அதுதாங்க இப்ப காணோம். காணோம்னா அதுக்கு என்ன ரெக்கம் முழிச்சு எங்கேயாவது பறந்தா போயிருக்கோம்? யாராவது எடுத்திருப்பாங்க. யாருமே எடுக்கலங்கிறாங்களே. அண்ணன் என்னதான் சந்தேகப்படுறாரு. நான் என்னமோ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த மாதிரி. நீ அங்க வேலை செய்யறதே ரொம்ப அதிகம். இதுல வீட்டுக்கு வந்து வேற வேலை செய்யணுமா? ஆபீஸ் ஃபைல் எல்லாம் யார் வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க? ஸ்டாஃப்ஸ் யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. ஒண்ணு அண்ணன் எடுத்துட்டு போவாரு, இல்லன்னா அந்த தமேந்தி தாங்க எடுத்துட்டு போவா. அப்படின்னா அவங்க வீட்டுல போய் தேடி பார்க்க சொல்லு. இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவமே நடந்ததில்ல. தமயந்தி வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி எல்லாம் நடக்குது. அவையும் அந்த வேலையை பண்ணிருக்க கூடாது. இந்த மாதிரி வேலையெல்லாம் அவ தான் பண்ணுவா. வேற ஒண்ணும் இல்ல சௌந்தர்யா, அன்னைக்கு ஆபீஸ்ல வச்சு நீ அவளை திட்டினல்ல, அந்த எஃபெக்ட் தான். உன்னை எப்படியாவது அங்கிருந்து விரட்டணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இப்படி ஒரு பழிய போடுறாங்க. அத பத்தியெல்லாம் நீ அலட்டிக்காத, அப்படியே விட்டுடு. இல்லங்க, என்னால அதை விட முடியாது. அந்த ஃபைலோட இம்பார்ட்டன்ட் என்னங்கிறது எனக்கு தெரியுங்க. அது காணாம போயிடுச்சுன்னா உண்மையாவே பெரிய பிரச்சனை வரும். அங்க வேலை செய்யற ஸ்டாஃப்ஸ பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. யாருமே இப்படி ஒரு தப்பு பண்றவங்க கிடையாது. இப்ப நான் மட்டும் இல்லைங்க, மேனேஜரும் கூட மாட்டிக்கிட்டாருங்க. என் அண்ணன் வேற ஆக்ஷன் எடுப்ப அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. அதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாளைக்கு ஆடிட்டிங்ல அந்த ஃபைல் வேற இருக்கணுங்க. ஐயோ, அதுக்குள்ள எப்படியாவது அதை கண்டுபிடிக்கணும். ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். அவங்கள விட சக்திக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும்ல. அவளையே கேட்போம். ஜோசியரே வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். உட்காருங்கம்மா. என்னம்மா நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? ஆமா ஜோசியரே, இந்தாங்க கொடுங்கம்மா. இதுதான் தமயந்தியோட ஜாதகம். இத வாங்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்படியாம்மா? நானும் சக்தி கிட்ட ஜோசியர் கிட்ட போயிட்டு வரலான்னு கேட்டேன். அவ இதுல பெருசா அக்கறை காட்டல. அவங்க என்னம்மா, இப்ப இருக்கிற நிறைய பேரு ஜோசியத்துல அக்கறை காட்டுறதே இல்லம்மா. ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் சாதாரணமா நினைச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் விஞ்ஞானங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் பார்க்காம அவசரப்பட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா எங்களை தேடி வர்றாங்க. பரிகாரம் ஏதாவது இருக்கா, வேற ஏதாவது பண்ணணுமான்னு கேக்குறாங்க. நோய் வந்ததுக்கு பின்னாடி வைத்தியரை தேடி போறதை விட அது வராம இருக்கிறதுக்கு வழி தேட மாட்டேங்கிறாங்க. பெரியவங்கிற பேர்ல நம்மளால சொல்லதான் முடியும். அவங்க கேட்கலன்னா நாம என்ன செய்ய முடியும் ஜோசியரே? எல்லாத்துலயும் அவசரத்தை காட்டுறாங்களே.
இவ்வளவுக்கும் சக்தியோட கல்யாணம் ஜாதகம் பார்க்காம தான் நடந்தது. அதுக்கப்புறம் அவ எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு. ஆனாலும் கூட அவ அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. சரி, ஜாதகத்தை பாருங்க ஜோசி. சரிம்மா, இதோ பாக்குறேன். இந்த ஜாதகத்தை முதல்ல கொண்டு வந்திருந்தீங்கன்னா இந்த கல்யாணத்தையே நடத்த வேணாம்னு சொல்லியிருப்பேன். தமயந்தி ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தோஷங்கள் இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு. அப்பவே பார்த்து அதுக்கான பரிகாரத்தை பண்ணியிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்கலாம். ஆனா அதை நீங்க பண்ணலையேம்மா. அவ எங்க வீட்ல இல்ல, அவங்க அப்பாவோட தான் இருந்தா. எங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு ஜோசியத்தை காட்டியிருக்கலாம்ல. இந்த பொண்ணு உங்க வீட்டுல இருக்க கூடாது, கொஞ்ச நாள் வேற எங்கேயாவது வைங்க. சில திசைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுல சேர்த்துக்கலாம். என்ன ஜோசியரே, இப்ப திடீர்னு போய் அவளை வெளியே அனுப்ப சொன்னா எப்படி முடியும்? மருந்து கசப்பா இருந்தாலும் நோய் தீரணும்னா அதை குடிச்சுதாம்மா ஆகணும். இதையும் மீறி இந்த பொண்ணை குடும்பத்துல வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்குமா. குறைஞ்சபட்சம் தனி குடித்தனமாவது வைக்கிறதுக்கு வழி பாருங்க. சரி ஜோசியரே, நான் ஏதாவது பண்றேன். ம், வரேன். சரி, நல்லதும்மா. போயிட்டு வாங்கம்மா. ம். ரொம்ப நல்லது. மறுபடியும் பொய் சொல்லாதீங்க திலீப். அனுப்பி இருந்தா உங்க டேபிள் எப்படி இருக்கும்? அந்த ஆர்டர் நமக்கு கிடைச்சதுன்னா நீங்க தப்பிச்சீங்க, இல்ல நான் உங்க மேல சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். அர்ச்சனா. சார் வாங்க சார், உட்காருங்க சார். தேங்க்யூ. இப்போ உடம்பு எப்படிமா இருக்கு? பரவாயில்ல சார். மறுபடியும் டாக்டர் கிட்ட எப்பமா போகணும்? நாளைக்கு போகணும் சார். நாளைக்கு வேணா நீ லீவ் எடுத்துக்குமா? இல்ல சார், வேலைக்கு வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சார். சரி அர்ச்சனா, திலீப் விஷயத்துல என்ன பண்ணலாம்? அவரோட அலட்சியத்தினால எவ்வளவு பெரிய ஆர்டர் நம்ம கையை விட்டு போயிடுச்சு தெரியுமா? ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு வேலை செய்ய வேண்டான்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். ஆனா அவர் கேட்கவே இல்லை. சாதாரணமா உங்ககிட்ட பேசுற விஷயத்துக்கு கூட என் மேல கோவப்பட்டாரு. அன்னைக்கு என்ன தனியா கூட்டிட்டு போய் என்ன ரொம்ப மோசமா திட்டினாரு. அவர் அப்படி பேசினதுனால நானும் திருப்பி பேசியிருந்தா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அத பத்தி நானும் அவர்கிட்ட எதுவும் பேச முடியாது. வேணும்னா எங்க மாமா கிட்ட சொல்லி பேச வைக்கிறேன். இல்ல அர்ச்சனா, அதெல்லாம் சரியா வராது. எந்த ஒரு பிரச்சனையும் ஆரம்பத்திலேயே சரி பண்ணணும், அதை வளர விடக்கூடாது. இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் நீங்க சின்சியரா வேலை செய்றீங்க. உங்களுக்காகத்தான் அவரை அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கேன். அவரை எதுக்காக இந்த கம்பெனியில் இருக்க வைக்கணும்? அவரை சஸ்பெண்ட் பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன். சார் அப்படி பண்ணீங்கன்னா என்னால இங்க நிம்மதியா வேலை செய்ய முடியாது சார். அவர் தப்பு பண்ணாருங்கிறதுக்காக அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணுங்கிறீங்க. ஆனா அவரோ அவர் வீட்டுல இருக்கிறவங்களோ அப்படி நினைக்க மாட்டாங்க சார். என்னதான் காரணமா சொல்லுவாங்க. அவர் அப்பா மட்டும் இல்ல, என்னோட அப்பா அம்மாவும் வந்து என்கிட்ட பேசிட்டு போனாங்க. அவங்க சொல்றது எல்லாமே இங்க இருக்க வேண்டாம், வீட்டுக்கு வந்துருன்னு தான் சொல்றாங்க. ஆனா அங்க போக எனக்கு விருப்பம் இல்லை சார். எங்க மாமா இங்க வந்திருக்கும் போது நீங்க அவரை கண்டிச்சீங்க. அர்ச்சனா, நான் ஒன்னும் கண்டிக்கல. அவங்க பண்ண தப்ப சுட்டி காட்டினேன். ஆனா அவங்க அப்படி நினைக்கல சார். எங்க பர்சனல் விஷயத்துல நீங்க தலையிடுறதா அவங்க நினைக்கிறாங்க. ஓ சார், திலீப் மேல நான் மட்டும்தான் கோவமா இருக்கேனே தவிர
என் வீட்டை சேர்ந்தவங்க யாருமே அவர் மேல கோவமா இல்ல. அவரோட மறுபடியும் நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில அவரை நீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா எங்க 2 குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனை வந்துடும் சார். அதனால சஸ்பெண்ட் எல்லாம் வேண்டாம் சார். சரிம்மா, இந்த ஒரு தடவை வார்ன் பண்ணிடுறேன். நீங்க சொன்னதுக்காக அவரை விடுறேன். மறுபடியும் இப்படி ஒரு தப்பு பண்ணா அவர் மேல நிச்சயம் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். சரி அர்ச்சனா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாங்க கிளம்புறோம். ம். டேக் கேர்மா. வரேன் அர்ச்சனா. இந்த ஜாதகத்தை முதல்ல கொண்டு வந்திருந்தீங்கன்னா இந்த கல்யாணத்தையே நடத்த வேணாம்னு சொல்லியிருப்பேன். தமயந்தி ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய தோஷங்கள் இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு தடவையும் கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு. இதையும் மீறி இந்த பொண்ணை குடும்பத்துல வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது சங்கடங்கள் வர வாய்ப்பு இருக்குமா? முதல்ல இந்த ஜாதகத்தை யாரு கண்ணையும் படாம ஒளிச்சு வைக்கணும். எங்க ஒளிச்சு வைக்கிறது? ஆ, ஆ. வேண்டாம், இங்க வேண்டாம். ஆ. அப்பாடா. ஹலோ சார். வசந்த், கம் டு மை ரூம். ஓகே சார். சார், இனிமே முக்கியமான வேலைகளை திலீப் கிட்ட கொடுக்க வேண்டாம், நீங்களே பாத்துக்குங்க. சார் அவரை வேணா வேற பிரான்ச்சுக்கு மாத்திடலாமா? இப்ப வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்துக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே இடத்துல வேலை செய்யறது நல்லது இல்ல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் திலீப். என்ன திலீப் யோசனை பண்ணிருக்கீங்க? மன்னிப்பு கடிதம் எழுதி தந்துடுறீங்களா? தப்பே பண்ணாம நான் எதுக்கு சார் மன்னிப்பு கடிதம் எழுதி தரணும்? நானும் யோசிச்சு பார்த்தேன். எல்லா செக்கையும் என்ட்ரு பண்ணிட்டு அதை போய் டெஸ்பாச்சில் நான் போய் கொடுத்துருக்கேன். அந்த பர்டிகுலர் செக் மட்டும் யாரோ எடுத்துட்டு வந்து என் டேபிள்ல வச்சிருக்காங்க. அப்படி யார் செய்வா? இந்த வசந்தே செஞ்சிருக்கலாமே. நான் எதுக்காக பண்ணோம்? பின்ன எப்படி என் டேபிள்ல இருக்கும்? அது என் டேபிள்ல இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? நியாயமா பார்த்தா நீ டெஸ்பாச் செக்ஷன்ல போய் தேடி இருக்கணும். அங்க தேடாம என் டேபிள்ல இருந்து எப்படி நீ எடுத்துட்டு வந்து கொடுப்ப? நீயே அதை கொண்டு போய் அங்க வச்சிருக்கலாம்ல. அர்ச்சனா விஷயத்துல நீ ரொம்ப என்டர் ஆகுற. அது மட்டும் இல்லாம என்னை அவமானப்படுத்துற மாதிரி நடந்துக்கிற. அதனாலதான் உன்னை கூப்பிட்டு கண்டிச்சேன். அதுக்கு பழி வாங்குறதுக்கு நீ இப்படி பண்ணிருக்கலாம்ல. உன்னை பழி வாங்குற என்னால எனக்கு இல்ல. நீ என்கிட்ட பேசினதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். அது மட்டும் இல்லாம அப்படி பண்ணா நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய லாஸ் வரும்னு எனக்கு தெரியாதா? திலீப், செக் அனுப்ப வேண்டியது உங்க பொறுப்பு. அது போய் சேர்ந்துச்சா சேரலையான்னு நீங்க தான் விசாரிக்கணும். அப்படி நீங்க பண்ணீங்களா? சும்மா அடுத்தவங்க மேல பழி போடுறது பிரயோஜனம் இல்லை திலீப். இந்த தப்புக்கு உங்க மேலதான் ஆக்ஷன் எடுத்திருக்கணும். அர்ச்சனா ரிக்வெஸ்ட் பண்ணதால தான் உங்களை மன்னிச்சு விட்டேன். எனக்காக அவ எதுக்கு சார் ரிக்வெஸ்ட் பண்ணும்? அப்படியே பண்ணாலும் நீங்க எதுக்கு அதை கேட்கணும்? சார், எனக்கு ஒரு விஷயம் புரியல. அர்ச்சனா விஷயத்துல நீங்க ஏன் சார் ரொம்ப இன்வால்வ் ஆகுறீங்க? அவளை கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வைக்கிறதும் அவளை அடிக்கடி போய் பார்த்துட்டு நல்ல விசாரிக்கிறதும் எதுக்காக? நீங்க இப்படிலாம் பண்றதுனால தான் சார் அவ வீட்டுக்கே வரமாட்டேங்கிறா. எங்க அப்பா போய் கூப்பிட்டோம் அவ வரல. அவங்க வீட்டில் இருக்கிறவங்க போய் கூப்பிட்டோம் அவ போக மாட்டேங்கிறா.
ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுன்னா கூட வசந்த் அனுப்புறீங்க. இதெல்லாம் நல்லவா சார் இருக்கு? இப்போ என் வேலை விஷயத்தை கூட நீங்கள் அவ கூட டிஸ்கஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் சுத்தமாக எனக்கு பிடிக்கல சார். நான் தப்பு பண்ணேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமாக ஆக்ஷன் எடுங்க. ஐ டோன்ட் கேர். ஏன் மங்களம், நீ எதுக்காக இங்க வந்த? உன்னை யாராவது விரட்டி அமிச்சிட்டாங்களா? அத பத்தி நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்காக இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி ஒரு கஷ்டத்துல வந்தவங்க தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும் போது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும் இல்லையா? அதுக்காக தான் கேட்டேன். உங்க மனசுக்கு ஆறுதல் கிடைக்குங்கிறதுக்காக என் கதையை நான் உங்களுக்கு சொல்லணுமா? நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் வேற. எனக்கு அந்த மாதிரி இல்ல. நான் இங்க இருந்து சீக்கிரமே போயிடுவேன். அவரை பார்த்தப்புறம் தானே பிரச்சனையே தீர்ந்தது. அப்படி இல்லாட்டி இப்ப எல்லாருக்கும் மனசு உறுத்திக்கிட்டு இருக்குல்ல. ஆமா, ஏன்னா அந்த மங்களத்தை அவர் தான் இங்க கொண்டு வந்து சேர்த்தாரு. அந்த மங்களம் யாருன்னு நமக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கும் எங்கேயும் ஆதரவு இல்லாம தான் இங்க வந்திருக்காங்க. ஆனா வந்த இடத்துல அவங்க அமைதியா இருக்கலாம்ல. அது சரிதான். நான் என்ன நினைச்சேனோ அதைத்தான் தியாகராஜ சாரும் நினைச்சிருக்காரு. நான் சொன்ன உடனே அவர் வந்து விசாரிச்சிருக்காருல்ல. அங்க பாத்தீங்களா? இல்ல இல்லனாலும் உள்ளுக்குள்ள ஏதோ இருக்குல்ல, பாருங்க. மங்களம், அப்படிலாம் தப்பா பேசாதம்மா. அவரு உடம்புக்கு முடியாதவரு. அவருக்கு கற்பகம் ஒத்தாசை பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ, அவர் மட்டும்தான் முடியாதவரா? இங்க ஏகப்பட்ட பேர் உடம்புக்கு முடியாம இருக்காங்கல்ல. அவங்க கிட்ட இவ்வளவு அனுசரணையை காட்டுறது இல்லையே. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நீ செஞ்ச பாவத்தை எந்த கங்கையில குளிச்சாலும் போகாது. உன்னோட சேர்ந்தேன்னு வச்சுக்கோ, அந்த பாவம் எனக்கும் ஒட்டிக்கும். அப்படியா? பாவம் ஒட்டிக்குமா? எங்க ஒட்டிக்குதான்னு பாப்போம். அடச்சி, கைய விடு. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உன்னோட பழகினேன்னு வச்சுக்கோ, அதே புத்தி தாண்டி எனக்கும் வரும். கேடு கெட்டோ போ. வந்துட்டாங்க புத்திமதி சொல்றதுக்கு. யாராவது கேட்டாங்களா என்ன? ஏய் மிலிட்ரி, தியாகராஜன் கிட்ட என்ன போட்டா குடுக்குற? இந்தா வர. யோ மிலிட்ரி, உங்களுக்கு சுடதான் தெரியும்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது உங்களுக்கு பத்த வைக்க கூட தெரியும்னு. மங்களம், மைண்ட் யுவர் லாங்குவேஜ். உன்னை பத்தி எதுவும் சொல்லல, எங்களை பத்தி தான் நான் சொன்னேன். இப்ப சொன்னியே இல்லாதது பொல்லாதது, அத நீ தான் பண்ணிட்டு இருக்க. இது உனக்கு தப்புன்னு தோணல? மங்களம், நீ மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இங்க வந்தவங்க தான். எல்லாரும் இருந்தும் ஆதரவு இல்லாம தவிக்கிறவங்க. எங்கேயாவது அவங்களுக்கு அமைதி கிடைக்கணும்ல. நாளைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நம்ம யாருக்குமே தெரியாது. இப்ப கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையாவது நிம்மதியா கழிக்கணும்ல. நீ நினைக்கிற மாதிரி இங்க யாருமே தப்பானவங்க இல்ல. வாழ்க்கையோட முக்கால்வாசி பாகத்தை கடந்தவங்க. இனிமே அவங்களே நினைச்சாலும் பழைய வாழ்க்கைக்கு போக முடியாது. இனிமே யார பத்தியும் தப்பா நினைக்காத. முதல்ல உன் பார்வையை மாத்திக்க, அப்பதான் உன் மனசு நல்லா இருக்கும். மேஜர் சார், நீங்க வாங்க சார் போலாம். என்ன மங்களம், நோஸ் கட் கொடுத்துட்டு போறாங்க, நீ சும்மா இருக்கியே? விட்டுருவேனா நானு? மிலிட்ரி, வா, உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். மங்களமா கொக்கா. உன்னை வேலைக்கு அனுப்ப வேண்டாம்னு பாட்டியே சொல்றாங்க. சக்தியும் அதை தான் ஆமோதிக்கிறா. இப்ப புரியுதாங்க அவங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அவங்க பண்ணல சௌந்தர்யா, நிச்சயமா அந்த தமயந்தி தான் பண்ணிருப்பா. அதெல்லாம் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்களே. பாட்டி சொல்றாங்கன்னா நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிற எண்ணத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கும் மத்தவங்களுக்கும் அந்த எண்ணம் தாங்க இருக்கு. அதான் அந்த வார்த்தையை புடிச்சிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா, பாட்டிக்கு உன் மேல பாசம் அதிகம் தானே? ஆமாங்க. எல்லாரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்கள தமயந்தியோட ரூமுக்கு போய் தேட சொல்லு. ஒருவேளை அந்த ஃபைல் அங்க இருந்தாலும் இருக்கலாம். என் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தமயந்தியோட ரூம்ல இருந்துதான் ஒரு ஃபைலை எடுத்துட்டு வந்து எங்க அப்பா என்ன காப்பாத்தினாரு. அதே மாதிரி அப்ப வாசு பண்ண காரியத்தை இப்ப பாட்டியை வச்சு நாம பண்ண வைக்கலாம். தமயந்தி மேல
பாட்டிக்கு முழு அபிப்பிராயம் கிடையாது. அன்னைக்கு ஜோசிய சொன்னதுல இருந்து அவங்க மனசு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. கண்டிப்பா நீ சொன்னா அவங்க செய்வாங்க. அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் ஒவ்வொருத்தரையும் உன் காலில் நான் விழ வச்சிருவேன். அதே மாதிரி ஆபீஸ்லயும் தமயந்தி சம்பந்தப்பட்ட இடங்களை எல்லாம் மேனேஜரை விட்டு தேட சொல்லு. நேர்மையான மனுஷன் அவரு. கண்டிப்பா அவர் பொய் பேச மாட்டாரு. இந்த 2 இடத்தை தவிர அந்த ஃபைல் வேற எங்கேயுமே போயிருக்காது. இந்த விஷயம் மட்டும் இல்லைங்க, இப்ப வேறொரு விஷயமும் நம்ம முடிவு பண்ணணும். முதல் தடவையா இப்படி ஒரு அவமானம் நமக்கு வந்திருக்கு. மறுபடியும் இப்படி வரக்கூடாதுங்க. இதுவே கடைசி தடவையா இருக்கணும். இனிமே அண்ணன் அண்ணிங்கிற உறவு முறையெல்லாம் பார்த்து பிரயோஜனமே இல்லைங்க. எப்ப அவங்க மாறினாங்களோ அப்பவே நாமளும் மாறிடணுங்க. நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். அப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்னு. சரிங்க, கிச்சனுக்கு போய் பால் எடுத்துட்டு வரேன்.